ஹை ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலில் புதுசாக நம்ம ஈரல் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஈரல் வாங்கி வந்துடுங்க. அது நல்லா க்ளீனாக கழுவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு கடாயில் தண்ணி கொஞ்சம் ஊற்றி ஒரு ஸ்பூன் மஞ்சள், ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு அந்த ஈரல் அதில் போட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சுருங்க. ஏன்னா அது மேலே இருக்க அந்த தோலெல்லாம் வெளியே வந்துடும். உங்களுக்கு கோச்சு வாடை அடிக்காது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், இப்போ வேக வச்சுருக்கேன். ரொம்ப வேகிறது வேண்டாம், ஓரளவுக்கு வேகட்டும். இப்போ திருப்பி போடலாம். இந்த மேலே அந்த தோலெல்லாம் வர்றதுக்கு நம்ம வேகிக்கணும். அனிமிக்காக இருக்க பேஷண்ட்ஸ் எல்லாம் இது சாப்பிட்லாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரத்தம் இல்லாதவங்களுக்கு இது ரத்தம் இன்ஸ்டண்ட்டாக வரும். இப்போ லைட்டாக வெந்துடுச்சு, நான் எடுத்துட்டேன். உங்களுக்கு அது மேலே இருக்க தோல் ஈஸியாக வந்துடும். இதெல்லாம் வந்துட்டு பிறகு க்ளீனாக வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணுங்கள். சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது நம்ம கிரேவி மாதிரி செய்யலாம், இல்லை ஃப்ரை மாதிரி செய்யலாம். இன்றைக்கி நான் ஃப்ரை பண்ணுறேன். இப்போது அதுக்கு நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதுக்கு கடுகெல்லாம் போடக்கூடாது, சீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி போட்டிருக்கேன். நீங்கள் காரத்தை போட்டுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டிருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரட்டும். பாருங்கள், கோல்டன் ப்ரௌனாக வந்துடுச்சு, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுறேன். இப்போது ஒரு மீடியம் தக்காளி, பெரிய தக்காளி எல்லாம் வேண்டாம், மீடியம் தக்காளி போட்டுக்கோங்க. போட்டு அதுவும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். தக்காளியெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது நீங்கள் கட் பண்ணி வச்சுருந்த ஈரல் பீசஸ் நம்ம அதில் போடலாம். அது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அடி பிடிக்காத நம்ம ஃப்ரை பண்ணலாம். சின்ன பசங்களுக்கெல்லாம் கூட இது நம்ம நல்லா தரலாம். ரொம்ப உடம்புக்கு நல்லது. ரத்தம் இல்லாதவங்களுக்கெல்லாம் இது சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ நான் மசாலாஸ் போடுறேன். பச்சை மிளகாய் ஏற்கனவே போட்டிருக்கோம் இல்லைங்களா, அரை ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் தனியாத்தூள், அதுக்கப்புறமா கரம் மசாலா 1/4 ஸ்பூனு, சீரகம் பொடி 1/4 ஸ்பூனு, மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு வந்து ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் போட்டிருக்கோம், அது டேஸ்ட் பார்த்துன்னு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். பச்சை வாசனை போகிற வரைக்கும் போயிட்டு பிறக்கும் நம்ம அது வேகிற அளவுக்கு ஒரு சின்ன டீ கிளாஸில் தண்ணி ஊற்றலாம். தண்ணி ஊற்றிட்டு மூடி வைங்க. நல்லா வேகட்டும். மூடி வச்சு வேக வைங்க, நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேகிறேன். 10 நிமிஷம் கூட ஜாஸ்தி வந்தால் பாருங்க. இப்போது ஓரளவுக்கு கிரேவி மாதிரி இருக்குது. உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணாக்கா இந்த ஸ்டேஜுக்கு ஆஃப் பண்ணிடுங்க. இல்லை உங்களுக்கு என்ன டீப் ஃப்ரை வேணாக்கா இன்னொரு 5 நிமிஷம் விட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணுங்கள். லாஸ்ட்டில் உங்களுக்கு கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு, இந்த கருவேப்பிலை இல்லை, அது கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நான் மிக்ஸ் பண்ணிட்டு வேறு பிளேட்டில் வைக்கிறேன். உங்களுக்கு புளிப்பு வேணுனாக்கா ஒரு 1/2 லெமன் கட் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ, பாய்.